ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 8th தமிழ் டேர்ம் 2ஓட 3வது இயல் பார்க்க போகிறோம். வளம் பெருகுக பார்க்க போகிறோம். இதோட ஃபஸ்ட்டு சொல்லும் பொருள்னு பார்த்துடலாம். வாரி அப்படின்னா வருவாய், எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி. வாரினா வருவாய், எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி. முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி. ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி. முட்டாதுன்னா தட்டுப்பாடின்றி, ஒட்டாதுன்னா வாட்டமின்றி. வைகுக தங்குக, ஓதை ஓசை, வெறியி அஞ்சி, யானர் புது வருவாய். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருள் பார்த்துட்டு பாட்டு பார்க்கலாம், அப்போ தான் பாட்டு புரியும். சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழைநீரால் வருவாய் சிறந்து விளங்குக. அதாவது அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீர்னால் வருவாய் வந்து சிறந்து விளங்குக. அகன்ற நிலப்பகுதியில் விதைகள் குறைவின்றி முளைவிடுக. முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக. அதாவது நல்ல மழை நீர் வரணும், அப்புறம் விதைகள் வந்து எல்லா இடத்துலையும் குறைவின்றி முளைக்கணும், அதுக்கு தட்டுப்பாடின்றி மழை பொழியணும். தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க. கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈனுக. அக்கதிர்களை அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக. அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நிற்போர் காவல் இன்றியே விளங்குக. போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நார இனங்கள் அஞ்சி வெண்பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் திகழ்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை. தகடூர் யாத்திரை அப்படின்னா, தகடூருங்கிறது எந்த ஊரை சொல்லுது அப்படின்னா தர்மபுரி, மறுவூரில் வரலாம். தகடூர் என்றால் தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டு எனும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் விதைகள், அதாவது வித்துக்கள், விதைகள் எல்லாம் முளைத்தன. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிவிட்டது. வாரி அப்படின்னா வருவாய் பெருகிவிட்டது. அக்களத்து அப்படின்னா ப்ளஸ் களத்து. கதிர் ஈனனா கதிரீன. அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா மலைச்சோறு. மலைச்சோறு அப்படின்னாலே ஒரு நாட்டுக்கு அடிப்படையாக விளங்குவது மழை. அந்த மழை பெஞ்சிட்டாலே நீர்நிலைகள் மழை பொய்த்து விட்டால், மழை பெய்யாமல் போயிட்டுனா நீர்நிலைகள் வற்றிவிடும். பஞ்சமும் பசியும் தலைவிரித்தாடும். அத்தகைய காலங்களில் மழை வேண்டி மக்கள் வழிபாடு செய்வர். அதுக்காக பாடப்படுற பாட்டு தான் இது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம டைரெக்டாக தெரிந்து கொள்வோம், பார்க்கலாம். மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். ஊர் பொது இடத்தில் வைத்து அச்சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர். கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை வானம் இறங்கி மழை செய்யுமா. இது ஒவ்வொரு இடத்துலையும் போய் வாங்கிட்டு அதை பொதுவாக வச்சு சாப்பிட்றாங்க. அதை பார்க்கும்போது வானமே இறங்கி மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலிலிருந்து இந்த நூல் எடுத்திருக்கிறாங்க, இந்த பாட்டு எடுத்திருக்கிறாங்க. கொங்கு நாட்டு மலை சோற்று வழிபாடு, கொங்கு நாட்டு மலை சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. இப்பாடலின் இந்நூலின் பதிப்பாசிரியர் கௌரன். கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள். கனத்த மலை அப்படின்னா பெருமலை. வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாசல் பிளஸ் எல்லாம். பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்று பிளஸ் எடுத்தோம். கால் பிளஸ் இறங்கி என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது கால் இறங்கி. கால் இறங்கி. ஓகே, இவரும் பார்க்க போகிறது என்னென்னா கொங்கு நாட்டு வணிகம் இயல் 3ஓட உரைநடை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்பது பழமொழி. அதற்கு பழந்தமிழர்களே சான்றுகளாக விளங்கினர். அதுக்கு பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் தான் இதில் இருக்குது. தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. ஓகேயா. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. மூவேந்தர்களின் காலத்தை வந்து இந்த காலம்னு சொல்ல முடியல. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்தசாஸ்திரம், அசோகர் கல்கட்டு ஆகியவர்களில் 12 காலத்திற்கு முற்பட்டவர்கள் இவங்க மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரர்
முடியுடைய வேந்தர்களில் சேரர்களே முதன் பழமையானவர்கள். சேரர் தான் பழமையானவர்கள். சேர சோழ பாண்டிய எனும் தொடரிலேயே இதான் முதல்ல இருக்கப்போ அவங்க தான் பழமையானவர்கள். தொல்காப்பியமும் போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கின்றன. சேரர்களின் நாடு குடநாடு. அவங்களோட தலைநகரம் வஞ்சி. மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது. இதனை கருவூர் என்றும் கூறுவர். கருவூர் என்றும் அழைப்பர். தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கின. சேரர்களின் கொடி விற்கொம்பு. பனம்பூ. சேரும். பணம் சேரும் அப்படின்னு வச்சுக்கணும். பனம்பூ. பணம் சேரும். வில்லு விட்டா பணம் சேரும். சேர நாட்டோட எல்லைகள். கேரள பகுதி, அதாவது கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டில் சேலம், கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது. சேலம், கோவை பகுதிகள் கொங்கு நாடு என பெயர் பெற்றன. இப்பகுதிகளை சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர். கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் எனும் நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை. இந்த கொங்கு மண்டலம்னா கொங்கு மண்டல சதகம் எனும் நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என 4 எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறுகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்குகிறது. காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி, அமராவதி என்ன பாருங்க, ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆறுகள் வளம் செழிக்கின்றன. அந்த இதில் கொங்கு மண்டலத்தில் எதுனா காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி. பழங்கால வணிகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். உழவு, கைத்தொழில், வணிகம் எனும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும். அதாவது உணவு, கைத்தொழில், வணிகம் ஒரு நாகரிக நல்வாழ்வுக்கு முக்கியமான அடிப்படைகளாகும். உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்காங்க. உள்நாட்டிலையும் வணிகம் பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டிலையும் வணிகம் பண்ணியிருக்காங்க. கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்புற்றிருந்தது. சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படையை வச்சிருந்திருக்காங்க. செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். செங்குட்டுவனோடு கடற்போர் வெற்றினால. கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்கள் சேர மன்னர்களை அடக்கினர். முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது. ஆனால் இவங்க சேரரோட தலைநகரம் வஞ்சி. சிறந்த துறைமுகம் முசிறி. மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. பொன், மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன. மீனோடு நெற்குவையி மிசையம்பீன் மனை மறுக்குந்து. இது புறநானூற்று பாட்டு. மீன் வெளியில தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு சிறந்து விளங்கியது. நெல்லை விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது. உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன. நெல்லும் உப்பும் நேரே, அதான் பார்த்தீங்களா, நெல்லும் உப்பும் ஒரே மதிப்பு. நேரே ஊரீர் கொள்ளீரோவென சேரிதோறும் நுவலும். அகநானூற்று அகப்பாடல். கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம் எப்படி இருக்கு? நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரி. இது ஒரு மலைப்பகுதி. காடுகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் தோட்டப்பயிர்களான காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு ஆகியவை நிறைய அளவில் விளைவிக்கும். தைல மரம், அதாவது யூக்கலிப்டஸும் வளர்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. புகைப்படச் சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம் எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் உள்ளன. கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் அப்படின்னு அந்த பெயர் தான் கோயம்புத்தூராக மாறிட்டு நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள், பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நிறைய இருக்குது. திண்டுக்கல்லில் நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன. இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வைக்கிறது. எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்ன அப்படின்னா திண்டுக்கல். அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது. ஈரோடுனாலே மஞ்சள் சந்தை. பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டில் இரண்டாவது இடம். தமிழ்நாட்டில் 2வது பெரிய நகரமாக விளங்குகிறது.
நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. இது மஞ்சள் சாலை, மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறுகிறது. துணி நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளது. நூல் நூற்பு, துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் தொழில்களும் இம்மாவட்டத்தில் அதிகமாக ஏற்படுகிறது. திருப்பூருங்கிறது பின்னலாடை நகரம். ஈரோடுங்கிறது மஞ்சள். திண்டுக்கல்ங்கிறது தமிழ்நாட்டின் ஹாலந்து. பின்னலாடை நகரமாக விளங்குகிறது. நெல், கரும்பு, பருத்தி, வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படும் முதன்மையான பயிர்களாகும். அப்புறம் ட்ரெஸ், ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டி தருகிறது. ஆடை பூங்காவான நேதாஜி முதல் ஆயத்த ஆடை பூங்கா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்தில் நிறைய பெருமை சேர்க்கிறது. நாமக்கல் பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியன இம்மாவட்டத்தில் உள்ளன. பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை மலையின் ஒரு பகுதி இம்மாவட்டத்தில் உள்ளன. நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி ஆகியவை பயிரிடப்படுகிறது. திராட்சை, ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலம் போன்றவை பயிரிடப்படுகிறது. முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மையாக இடம் வகிக்கிறது. சிமெண்ட், காகித தொழிற்சாலை உள்ளது. கைத்தறி, நெசவு, வெண்பொருட்கள் செய்தல் முதலான தொழில்களும் சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் விளங்குகிறது. சேலம் மாங்கனி நகரம். நாமக்கல் முட்டை மெயின். மாங்கனி நகரம் சேலம் மாவட்டத்தில் நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காப்பி எல்லாமே இருக்குது. ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி பெறுகிறது. தமிழ்நாட்டின் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுதான். கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுதான். அப்புறம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இந்த மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது, சேலம் மாவட்டத்தில். கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சிமா நகரம், கரூர் வஞ்சிமா நகரம் எனும் பெயருண்டு. கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகிறது. கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கே உள்ளன. கைத்தறி, நெசவு அதெல்லாம் ஓகே. இப்போ தூத்துக்குடிங்கிறது என்னென்னா முத்து நகரம். சிவகாசி தான் குட்டி ஜப்பான்ங்கிறது சிவகாசி. மதுரை தூங்கா நகரம். திருவண்ணாமலை தீபநகரம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு அது எங்கே இருக்குது அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. வன்பொழில் மூவர் தன்பொழில் வரைப்பு தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. முசிறிங்கிறது துறைமுகம். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல்லும் உப்பு நேர். ஆண் பொருணைனா அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த மாவட்டம் கோயம்புத்தூர். மாங்கனி நகரம்னா சேலம். சுங்குடி சேலைகள் புகழ்பெற்ற ஊர் திண்டுக்கல் சின்னாலம்பட்டி. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. பின்னலாடை நகரமாக திருப்பூர் விளங்குகிறது. அடுத்தது காலம் உடன் வரும் அப்படிங்கிற ஒரு இது நம்ம படிக்கவே வேண்டாம், டைரக்டாக லாஸ்ட் போயிடலாம். ரொம்ப 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 முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா புணர்ச்சியை பார்க்கலாம். எது நிலைமொழி, எது வருமொழி, நிலைமொழி ஈற்றில் வரும்போது, வருமொழி முதல்ல வரும்போது என்னென்னு பார்த்துட்டு வரலாம். ஓகே. புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி. நிலைமொழியோட ஈரும் வருமொழி முதலும் இணைந்தது நிலைமொழி. இது நிலைமொழி, முதல்ல இருக்கிறது நிலைமொழி, இங்கே வர்றது வருமொழி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. உயிரெழுத்து கடைசியில் இருந்தால், நிலைமொழியில் கடைசியில் இருந்தால் அது உயிரெற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால், அதாவது நிலைமொழி இதோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் இது மெய் ஈற்று புணர்ச்சி. வருமொழியின் முதலெழுத்து தான் வருமொழி. வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதலெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி. இப்போ இது சிலைங்கிறதுல இல்லு ப்ளஸ் ஐ தான் என்னது ஐ அப்படி இந்த பாருங்க, இல் ப்ளஸ் ஐ தான் சிலை. அப்போ ஐங்கிறது உயிரெழுத்து நிலைமொழியோட கடைசியில் இருக்குது. அப்போது இது என்னது உயிர் ஈற்று, உயிரெழுத்து கடைசியில் இருக்குது, உயிர் ஈற்று. அதே மாதிரி இன்னுங்கிறது மெய்யெழுத்து, மெய் கடைசியில் நிலைமொழியோட கடைசி எழுத்தாக இருக்குது. அப்போ மெய் ஈற்று. அதுக்கப்புறம் வருமொழி பார்க்கணும். வருமொழியில் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல்ல இருக்கு இல்லையா, உயிர் முதல் புணர்ச்சி. அது இச்சு ப்ளஸ் ஈ தான் சி. அப்போ இச்சுங்கிறது மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்து முதல்ல இருக்கிறதுனால இது மெய் முதல் புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி நார்மலாக தாய்மொழி இந்த பாருங்க ஊடில் எதுவுமே வரலையா, அப்படி எதுவுமே வராமல் இயல்பாகவே இணைஞ்சிது அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி. உடல் ப்ளஸ் ஓம்பல் இல்லு ப்ளஸ் ஓ லோவாயிரும். இல்லு ப்ளஸ் ஓ என்னது லோ ஆகிரும். உயிர்மெய் எழுத்து ஆயிற்று. புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்து திரியவோ மறையவோ எதுவுமே இல்லை. இல்லு ப்ளஸ் ஓ நார்மலாக ஓ, அவ்வளோதான்.
அது இயல்பு புணர்ச்சி. 2 சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி. 2லேயும் மாற்றம் எதுவுமே இல்லாமல் இயல்பாக வந்ததுன்னா இயல்பு புணர்ச்சி, மாற்றங்களோடு வந்தது அப்படின்னா அது விகார புணர்ச்சி எனப்படும். இந்த புணர்ச்சி எப்படி 3 வகையில் நடக்கும். தோன்றல், திரிதல், கெடுதல். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். திரிதல் அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக, இப்போ வில்கொடி விற்கொடியாக வேறு எழுத்தாக தெரியுது. இப்போ தமிழ் தாயில் உடையில ஈத்து புதுசாக வருது. வெறுமனே தமிழ் தாய் அது இயல்பு புணர்ச்சி. தமிழ் தாய் ஈத்து வர்றதுனால இது தோன்றல், தோன்றிட்டு. இது சிறிது இல்லு இர்ரா மாறுது, அதனால இது திரிதல். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது, இம்முங்கிறது மன மகிழ்ச்சி அப்படின்னு ஆயிடுது. இம்மு மறைஞ்சிருது. ஸோ மறைவது கெடுதல் விகாரம். மறைவது என்னது? கெடுதல் விகாரம். தோன்றுனா தோன்றல் விகாரம். அந்த எழுத்து மாறி தெரிஞ்சது அப்படின்னா தெரிதல் விகாரம். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி பால், அதாவது இப்படி இருந்திருக்கும், பால் ப்ளஸ் ஆடை. பால் ப்ளஸ் ஆடைன்னு இருந்திருக்கும், அது பாலாடை ஆயிருக்கும். அப்போ இயல்பாக மாறி இருக்கு. மட்பாண்டம், மண்பாண்டம் தான் மட்பாண்டமாக இருக்கும். அப்போ அது திரிதல் விகாரம். மரவேர், மரம் வேர் தான், மரம் ப்ளஸ் வேர் தான் மரவேராக இருக்கப்போ கெட்டு போயிட்டு, அப்போ கெடுதல் விகாரம். மணிமுடி நார்மலாக வந்திருக்கு, இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு இத்து புதுசாக வந்திருக்கு, தோன்றல் விகாரம். கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல். அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரித்தல்னா ஒரு இயலாத செயல். கல்லில் போய் நார் உரிப்பாங்களா? கம்பி நீட்டுதல்னா ஆராய்ந்து பாராமல் செய்கிறது, சும்மா கம்பி நீட்டக்கூடாது. காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு, கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல். கண்ணை மூடிக்கொண்டுங்கிறது தான் ஆராய்ந்து பாராமல். கலைச்சொல் பார்த்துடலாம். த்ரெட் அப்படின்னா நூல், லூம் அப்படின்னா தறி, டெய்ரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை, டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல், ஸ்டிச் அப்படின்னா தையல், ஃபேக்ட்ரி அப்படின்னா ஆலை, டையிங் அப்படின்னா சாயமேற்றுதல், ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை. ஸோ இதோட 8th term 2 முடிஞ்சது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து 8th term 3 பார்க்கலாம்.